நல்லா புரிஞ்சுங்க. மிதுன ராசிக்கு 7ஆம் அதிபதி குரு. அவர் ஜென்மத்துல இருந்து 5ஆம் பாவத்தை பார்க்கிறாரு. அப்போ என்ன ஆகும்? எந்த மாதிரியான சேர்க்கைகள் ஏற்பட்டால் உங்களுடைய ஜீவனம் வலிமையாகும், உங்களுடைய மனசுல இருக்க மனோரதம் நிறைவேறுமோ அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் குரு பகவான் சேர்ப்பாரு. எக்காரணம் கொண்டும் உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய செயல்பாடை நீங்கள் குறைக்கவே கூடாது. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மியூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியா. 2025 முக்கியமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க. அது குரு பகவானினுடைய பயிற்சி. மே மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குதுங்க, மத்தியானம் 1:28க்கு. இந்த குரு பகவானினுடைய பயிற்சிங்கிறது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் எந்த இடத்துல இருக்காரோ அதை விட எந்த இடத்த பார்க்கிறாரோ அதற்கு தான் நன்மைகளை கொஞ்சம் அதிகமாகவே தருவார். குரு இருக்கிற இடம் கெடுப்பாரு, பார்க்கிற இடத்துக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அது என்னங்க, குரு பார்வை ரொம்ப முக்கியம். குரு பார்வை எதற்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இங்க மாட்டிட்டு இருக்கீங்க. ஒரு கஷ்டம், அதிகப்படியான ஒரு சுமையை உங்களுக்கு தருது. அந்த சமயத்துல எல்லாருமே உங்க கூட இருக்கலாம், இல்ல இல்லாமல் கூட இருக்கலாம். எல்லாரும் பக்கத்துல இருந்தாலும் கூட உங்களுடைய கஷ்டத்திற்கு அவங்களால ஒரு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைக்கு அவங்க இருக்காங்க. உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கலாம், ஆனா அதற்கு சூழ்நிலை அவங்களுக்கு ஒத்துழைக்காம போயிடும். அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல திடீர்னு உங்களுக்கு ரொம்ப வேண்டிய சகாயம் செய்யக்கூடிய ஒரு முக்கியஸ்தர் உங்களுக்கு போன் பண்றாரு. உங்க சூழ்நிலையை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை அவர் அப்படி பார்க்கிறார். உங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்க்கிறார். அப்படியே உங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்த்து அவர் கஷ்டமாக அதை உணர்ந்து அதை உடனே நிவர்த்தி செய்கிறார் ஒரு போன்ல. அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு டிராமாட்டிக்கான ஒரு மாற்றங்கள் வரும். அதுதான் குரு பகவானினுடைய பார்வை. அந்த குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது எந்த இடத்தை பார்க்கிறாரோ அதுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை அப்படியே மாத்திடுவாருங்க. குரு பகவானினுடைய பார்வை ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாங்க ஒவ்வொரு விதமான பாவத்தை குறிக்கக்கூடியது. முதல்ல பாவம் காலபுருஷ தத்துவத்தினுடைய ஜென்மஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுடைய தலை, நம்மளுடைய சுய கௌரவம், நம்மளுடைய நம்பிக்கையை குறிக்கக்கூடியது. நம்மளுடைய 2ஆம் பாவம்ங்கிறது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. 3ஆம் பாவம் சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம், வீரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. 4ஆம் பாவம் அப்படிங்கிறது மாத்ருஸ்தானம், சொந்த வீடு, வசதி, வாகனம், சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஸ்தானம். 5ஆம் பாவம்ங்கிறது புத்திரஸ்தானம், புத்திரன் குழந்தைகளை தரக்கூடியது. அதே போல பூர்வ புண்ணியங்களை தரக்கூடியது, தெய்வ வழிபாடுகளை தரக்கூடியது. அதே போல 6ஆம் பாவம்ங்கிறது நமக்கு தரக்கூடிய நோய் நொடிகளை குறிக்கக்கூடியது, எதிரிகளை குறிக்கக்கூடியது. அதே போல நம் ஏற்படக்கூடிய கடனை உருவாக்கக்கூடியது 6ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர். 7ஆம் பாவம் நம்மளுடைய வாழ்க்கை துணைவர், கூட்டு தொழில், கூட்டாளிகளை சொல்லக்கூடியது. 8ஆம் பாவம் மன கஷ்டத்தை தரக்கூடியது, தேவையற்ற மாற்றங்களை உருவாக்கக்கூடியது, ஆயுள் ஸ்தானம். 9ஆம் பாவம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம், உங்களுடைய தந்தையாரை கொடுக்கக்கூடிய பித்ருஸ்தானம் அப்படின்னு பேரு. 10ஆம் பாவம் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேரு. 11ஆம் பாவம் லாபஸ்தானம், 12ஆம் பாவம் விரயஸ்தானம். அதே போல வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஸ்தானமும் 12. அப்போ இதுல எல்லா விதமான ஸ்தானங்களிலும் நல்லவைகளும் இருக்கு, கெடுவைகளும் அதுல கலந்தாப்புலதான் இருக்கு. அப்போ குரு பகவான் பார்க்கும்போது நல்ல ஸ்தானமாக இருந்தால் நல்லதை அதிகமா செய்வாரு, கெட்ட ஸ்தானத்தை பார்த்தாருன்னா அந்த கெடு பலன்களை கம்மியாக குறைப்பாரு. அந்த கெடு பலனை தவிர்த்து நல்ல பலனையும் உங்களுக்கு தருவார்.
மதிகூர்மை அதிகம் கொண்ட மிதுன ராசியாகிய உங்களுக்கு இந்த குருவினுடைய மாற்றம் எப்படியான பலனை வழங்குது அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்க முன்ன சொன்ன மாதிரி ரொம்ப அறிவாளி. எந்த விஷயமா இருந்தாலும் அவங்களுடைய ஞான அறிவை வச்சுதான் அதை அணுகுவாங்க. இப்போ அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜென்மத்திற்கு குரு வராரு. இப்போ குருவினுடைய பார்வையினால என்னென்ன நல்லதுங்கிறத பார்த்துட்டு ஜென்ம குருவினால என்னென்ன விஷயங்கள் கவனமா இருக்கணுங்கிறத சொல்றேன். முதல்ல மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தை பார்க்கறாரு. 5ஆம் பாவங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஸ்தானம். அதே மாதிரி ஒரு படிப்பிலே ஈர்ப்பு தரக்கூடிய விஷயம். படிப்பிலே நாட்டமே இல்லாத இருக்கக்கூடியவங்களும் படிப்புல ஒரு நாட்டம் வரும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த வேலையிலே நாட்டம் இல்லாம இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த வேலையில நாட்டத்தை தரக்கூடியது 5ஆம் பாவம். இன்னொன்று முக்கியமானது 5ஆம் பாவம் என்ன அப்படின்னா காதல். உங்களுக்கு மனசுக்கு விரும்பினவங்களை நீங்கள் சேருவதற்கான வாய்ப்பு 5ஆம் பாவம் பார்வை, 5ஆம் பாதத்தினுடைய பார்வை. நல்லா புரிஞ்சுங்க, மிதுன ராசிக்கு 7ஆம் அதிபதி குரு. அவர் ஜென்மத்துல இருந்து 5ஆம் பாவத்தை பார்க்கிறாரு. அப்ப என்ன ஆகும்? ரொம்ப நாளா உங்களுக்கும் உங்களுடைய துணைவருக்கும் ஒரு விருப்பம் இருக்கு. ஆனால் உங்களுக்குள்ள யாரு ஒரு மன விருப்பத்தை தெரியப்படுத்தி ஒன்று சேருவதுங்கிற ஒரு சுணக்கமான சூழ்நிலை இருக்கு, தயக்கம் இருக்கு அப்படின்னா அந்த தயக்கம் எல்லாம் போகி உங்கள் மன விருப்பத்தை சாவகாசமா அவங்கள்ட்ட பேசி உங்களுடைய வாழ்க்கை துணைவரை சேருவதற்கான வாய்ப்பை 7ஆம் அதிபதி கலத்திரஸ்தானம், வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடியது கலத்திரஸ்தானம். அவரு இப்போ 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களுடைய காதல் கைகூடுவதற்கான இடம் இது உருவாகுது. அப்புறம் 7ஆம் பாவத்தை பார்க்கறாரு. இந்த 7ஆம் பாவங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணைவர், கலத்திரம் அப்படின்னு பேரு, உங்களுடைய நண்பர்கள் அப்படின்னு பேரு, கூட்டு தொழில் அப்படின்னு பேரு, ஊடுபடியாக செய்யக்கூடிய தொழிலும் 7ஆம் பாவம். ஒரு தொழில் செய்றீங்க, அந்த தொழில்ல ஊடுபடியாக பார்ட் டைம் பிஸ்னஸ் இன்னொன்று பண்றீங்க, அல்லது அந்த தொழில் அபிவிருத்திக்காக 4 பேர் அதுல சேர்க்கிறீங்க அப்படின்னாலும் அதுவும் 7ஆம் பாவம் தான். இந்த 7ஆம் பாவத்தை குரு பார்க்கறாரு இல்லைங்களா? அதனால இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள் நடக்கும். என்னென்னா கூட்டு தொழில நல்ல முயற்சி இருக்கும். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு பார்ட் டைம் ஜாப் நல்லபடியா செய்வதற்கும் வாய்ப்பு நல்லபடியா உருவாக்குறாரு. 7ஆம் அதிபதி ஜென்மஸ்தானத்துல இருந்து 7ஆம் பாவத்தை பார்க்கறாரு. அப்புறம் முக்கியமானது, இப்போ 7ஆம் அதிபதி ஜென்மஸ்தானத்துல இருந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களினுடைய சொத்துக்கள், உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய ஆராய்ச்சி, உங்களுடைய பல முக்கிய விஷயங்கள் எல்லாமே 9ஆம் பாவம் இதை பார்க்கிறாரு. அதனால உங்களுடைய ஆராய்ச்சி கல்விகள், உங்களுடைய மேல் படிப்புகள், நீங்க ஒரு அடிப்படை படிப்பு படிச்சிருக்கீங்க, அதுலயே ஒரு உயர்நிலையான படிப்பு போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும், அல்லது ஒரு எம்ஃபில் படிக்கணும், அல்லது அதற்கு மேல டாக்டரேட் படிக்கணும், அல்லது அதுலயே ஒரு பெரிய வகையான வெளிநாடுகள்லாம் போய் படிக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கணும்னா இப்போ அந்த குரு பகவான் உங்களுடைய 7ஆம் அதிபதி கலத்திரஸ்தானாதிபதி மட்டுமல்ல ஜீவனஸ்தானாதிபதி பார்க்கறதுனால நீங்க உங்க மனசுல உங்களுடைய உருவம் எந்த விதமான வேலை பார்க்கணும்னு ஒரு உருவகப்படுத்திட்டு இருக்கீங்களோ அந்த வேலை சார்ந்த படிப்பை படிக்கிறதுக்கான வாய்ப்பை குரு பகவானுடைய பார்வை பெற்று தருங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனசுல ஒரு உருவகப்படுத்தி வச்சிருக்கீங்க, நான் இது மாதிரி ஒரு டாக்டர் ஆகணும், நான் இந்த மாதிரி ஒரு பெரிய வக்கீல் ஆகணும், இந்த மாதிரி நான் ஒரு பெரிய IAS ஆபீசர் ஆகணும், நான் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும், நான் ஒரு பெரிய டைரக்டர், பெரிய சினிமா படங்கள் எடுக்கணும், ஒரு பெரிய சினிமா கதாநாயகன் ஆகணும் அப்படின்னு மனசுல உங்களை ஒரு உருவகப்படுத்தி கொண்டிருக்கீங்க. அந்த உருவகத்துக்கு எந்த மாதிரி படிப்புகளை படிக்கணும், எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரியான நண்பர்களிடம் உங்களுடைய சேர்க்கைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இருக்கீங்களா? அது மாதிரி எந்த மாதிரியான சேர்க்கைகள் ஏற்பட்டால் உங்களுடைய ஜீவனம் வலிமையாகும், உங்களுடைய மனசுல இருக்க மனோரதம் நிறைவேறுமோ அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் குரு பகவான் சேர்ப்பாரு. அவருடைய பார்வை உங்களை கொண்டு சேர்க்கும் அந்த இடத்துல. அதனால பல நன்மைகள் உண்டு. உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு குரு வராருங்க. பொதுவாகவே குரு பகவான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
ஜென்மஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் வனவாசத்தை தருவார். ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு பேரு. குரு பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடம் அவ்வளவு சிறப்படையாது. அவருடைய பார்வை பெறக்கூடிய இடங்கள் மட்டும்தான் சிறப்பு அப்படிங்கிறது ஒரு கருத்துங்க. இப்போ இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்புகள் அதிகமான எஃபெக்ட் போடுவீங்க. நீங்க அந்த எஃபெக்டுக்கு தக்கன ஒரு பலன் கிடைக்குமா அப்படின்னா பிரதிபலன் கம்மியாகத்தான் கிடைக்கும். அதனால சரி, ஒண்ணுமே உழைப்பு வைக்கிறோம், எஃபெக்ட் போடுறோம், ஒன்றும் நமக்கு பிரதிபலனே ரொம்ப கம்மியா கிடைக்குது, அதுக்காக அந்த உழைப்பே விட்டுடுவோன்னு நீங்க விட்டுறக்கூடாது. இப்போ இன்னொரு விஷயம் நல்லா உள்வாங்கிங்க, மனசை புரிஞ்சுங்க, நல்லா தெளிவாய்ப்படுத்திங்க. மிதுன ராசிக்கு ஜென்மத்துக்கு குரு வராரு. குரு எந்த இடத்துல இருக்காரோ அதுல அவ்வளவு நல்ல பலனை தரமாட்டாரு. அவருடைய பார்வை மட்டும்தான் நல்ல பலனை அதிகமா தரும். இந்த குருவினுடைய பார்வை இப்போ உங்களுக்கு நல்ல பலனை தருது. குரு இந்த இடத்துல இருக்கிறதுனால என்னென்ன செய்வாருங்கிறத நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு நல்ல சேர்க்கைகளை தராரு, நல்ல மனதிற்கு உண்டானபடியான உங்களுடைய நண்பர்களுடைய சேர்க்கை இருக்கு, தொழில் முறையான உறவு முறையெல்லாம் தராது, உங்களுடைய வாழ்க்கை துணைவரனை அறியக்கூடிய அமைப்பையும் உருவாக்குறாரு. ஆனால் இதுல எல்லாம் நீங்கள் ஃபவுண்டேஷன் போடணும். இதுல எல்லாம் உங்களுடைய அடிப்படை கணக்கால் நல்லபடியா இருந்தா தான் பில்டிங் நல்லா இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த ஒரு வருட காலம் அப்படிங்கிறது ஒரு கிரேஸ் பீரியட் மாதிரி. அதனால என்ன நடக்கும்னா இவங்களை எல்லாம் நீங்கள் உள்வாங்கி கொள்ளுவதற்கான அமைப்பை தான் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு ஏற்படும். அதனால நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பு அதிகப்படியான உழைப்பாக இருக்கும். ஆனா அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற பிரதிபலன் ரொம்ப கம்மி தான். இப்போ ஜென்ம குரு என்ன செய்வாருன்னா இந்த மாதிரி உங்களுடைய உழைப்புகள் நல்ல இடத்துல கொண்டு போய் இருந்தாலும் அதையெல்லாம் தடுப்பாரு. உங்களுடைய உழைப்பை எல்லாம் பிரதிபலன் கம்மியா தான் கொடுப்பாரு. நீங்களே மனசு விருத்தியா என்ன நினைப்பீங்கன்னா நம்ம செய்யறதுலாம் ஒரு வீண் உழைப்பு, உடல் உபாதைகள் தான் அதிகரிக்குது, பலவிதமான தடங்கல்கள் ஏற்படுது, அடிக்கடி தாமதம் ஏற்படுது, நல்லா சம்பாதித்து கொண்டிருந்தோம், இப்ப வருமானம் குறைஞ்சிருச்சு, இப்படியெல்லாம் நீங்க உணருவீங்க. ஆனா எக்காரணம் கொண்டும் உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய செயல்பாடை நீங்கள் குறைக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய உழைப்பு ஏற்கனவே நீங்க 8 மணி நேரம் செஞ்சீங்கன்னா இப்போ மேற்கொண்டு 1 மணி நேரம், ஒரு 9 மணி நேரம் நீங்கள் உடல் உழைப்பை வெளிப்படுத்தணும். இப்போ உடல் உழைப்பு கம்மியாகுதே நீங்க நினைக்காதீங்க. நல்லா இதை ஒரு அட்வைஸா நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேங்க. இப்ப ஜென்மத்துல குரு என்ன செய்வாருன்னா இது எல்லாம் தடை செய்வாரு. அதே ஒரு வருஷ காலம்தான் அவர் 2ஆம் பாவத்துக்கு வந்துட்டாருன்னா நீங்க என்னென்ன உழைப்பெல்லாம் அப்ப செஞ்சிருக்கீங்களோ அந்த உழைப்பை எல்லாம் ஜென்ம குரு வாங்குவாரு. தனஸ்தானத்திற்கு உங்களுடைய 2ஆம் பாவத்துக்கு 2026 வரும்போது அதற்கு உண்டான பிரதிபலனை அதீதமா கொடுத்துருவாரு உங்களுக்கு. அதனால இப்ப நான் உடல் உழைப்பெல்லாம் உழைக்கிறேன் வீணாகுதுன்னு நீங்க நினைச்சு நீங்கள் உடல் உழைப்பு உழைக்காம போயிட்டீங்கன்னா அடுத்த வருடம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதனால உங்களோட உடல் உழைப்பை, உங்களுடைய ஒரு ஒரு விஷயத்தை, செயல்பாட எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு நேர்த்தியா செய்ய முடியுமோ அதை தடையின்றி தயவு தாட்சண்யம் இல்லாம அதை செய்யுங்க. நல்லபடியா நடக்கும். இந்த சமயத்துல உங்களுக்கு திருவள்ளுவர் சொன்னதை ஞாபகப்படுத்துற, உழையும் உட்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது ஞற்றுபவர் அப்படிங்கிற அந்த திருக்குறளை ஞாபகம் வச்சுங்க. அதனால உங்களுடைய ஊழ் அப்படிங்கிறது என்னன்னா வினை, சஞ்சித வினை, பிராரப்த வினை, ஆகாமி வினை. இந்த ஊழ்ங்கிறது நீங்கள் செய்திருக்கக்கூடிய வினைகள், கர்ம வினை. அதை கூட நீங்க பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனா உங்களுடைய உழைப்பை தயவு தாட்சண்யம் என்று வெளிப்படுத்துங்க, நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சமயத்துலலாம் நீங்க விநாயகரை வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வைங்க. 5 நிமிடங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் கிட்ட அமர்ந்து ஆழ்நிலையான தியானத்தை செய்யுங்க. வாழ்க்கையில நல்ல உயர்வுகள் ஏற்படும்.